வணக்கம் நண்பர்களே. சிறிய டிரான்ஸ்ஃபார்மரை வைண்டிங் செய்வதற்கான பயிற்சிக்கு வரவேற்கிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் பின்வருவற்றை செய்ய முடியும். டிரான்ஸ்ஃபார்மர் கோர்களை டிஸ்மேண்டில் செய்து பிரைமரி மற்றும் செகண்டரி வைண்டிங்கான வைண்டிங் வயரின் அளவை கண்டறிதல். பாபின் மீது பிரைமரி மற்றும் செகண்டரி வைண்டிங்ஸ் வைண்ட் செய்யவும். கோர்களை அடுக்கி டெர்மினல் போர்டில் வைண்டிங் எண்டை முடிக்கவும். டிரான்ஸ்ஃபார்மரின் இன்சுலேஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் ஆகியவற்றை சோதிக்கவும். இந்த நடைமுறைக்கு தேவையான டூல்ஸ் மற்றும் மெட்டீரியல்ஸ் ஆகியவற்றை சேகரிப்போம். சிசர்ஸ், ஸ்டீல் ரூல், ஃபெர்மர் சீசல், ஹேமர் பால் பின், அயன் சால்டரிங், டபுள் எண்டட் ஸ்பேனர் செட், மேலட் ஹார்ட்வுட், நைலான் மேலட், டபுள் பிளேடட் knife, சூப்பர் எனாமல்டு காப்பர் ஒயர்ஸ், எம்பயர் ஸ்லீவ்ஸ், ஏர் ட்ரை வார்னிஷ், ரெசின் கோர் சோல்டர், soldering paste, smooth emery paper, fabric based fiber sheet, cotton cloth. ரீவைண்டிங்காக டிரான்ஸ்ஃபார்மரை டிஸ்மேண்டிலிங் செய்தல். டேபிளில் உள்ள நேம் பிளேட் விவரங்களை குறித்துக் கொள்ளவும். டிரான்ஸ்ஃபார்மரின் எண்ட் கனெக்ஷன் டெர்மினல் மார்க்கிங்கை டிரா செய்யவும். லீடுகளை டீசால்டர் செய்து கோரில் இணைக்கப்பட்டிருந்தால் டெர்மினல் ஸ்ட்ரிப்ஸை அகற்றவும். கோர் அசம்பிளின் நட்டுகளை லூசாக்கி ஸ்க்ரூ ஏதும் இருந்தால் அவற்றை அகற்றவும். கோரில் இணைக்கப்பட்ட கிளாம்பை அகற்றவும். நைலான் மேலட் கொண்டு டிரான்ஸ்ஃபார்மர் கோரை மெதுவாக தட்டவும். இதனால் கோர் லூஸ் ஆகிவிடும். ஹைலாம்ப் அல்லது ஃபைபர் knifeஐ பயன்படுத்தி கோரின் மையத்திலிருந்து தொடங்கும் ஸ்டாம்பிங்கை அகற்றவும். கோரை அகற்றும் பொழுது ஸ்டாம்பிங் பெண்டுகள் இல்லாமல் நேராக வெளியே எடுப்பதை உறுதி செய்யவும். அனைத்து ஸ்டாம்பிங்கையும் நீக்கிவிட்டு பின் வருவவற்றை டேபிளில் பதிவு செய்யவும். கோரின் வகை, ஷேப்பின், ஸ்டாம்பிங்கின் எண்ணிக்கை, பாபின் மற்றும் வைண்டிங்கை துணியால் துடைக்கவும். இன்சுலேஷன் இல்லாமல் டேபிளில் காயிலின் டைமென்ஷனை பதிவு செய்து வைண்டிங்கின் ஹைட் மற்றும் லென்த்தை சரிபார்க்க ஒரு டெம்ப்ளேட்டை தயார் செய்யவும். வைண்டிங்கை கவனமாக அகற்றவும். அகற்றும் செயல்முறையின் பொழுது டேபிளில் உள்ள எல்லா விவரங்களையும் பதிவு செய்யவும். உங்கள் பதிவில் மேற்கூறிய கண்டுபிடிப்பிலிருந்து டிரான்ஸ்ஃபார்மரின் பிரைமரி மற்றும் செகண்டரி வைண்டிங்களின் ஸ்கிமேட்டிக் டயக்ராமை வரையவும். பாபினை சுத்தம் செய்யவும். அது சேதமடையவில்லை என்றால் அதே பாபினை பயன்படுத்தலாம். பாபினை தயாரித்தல். பாபினின் டைமென்ஷன்களை அளந்து டேபிளில் பதிவு செய்யவும். டிரான்ஸ்ஃபார்மரை வைண்டிங் செய்தல். வைண்டிங் மிஷின்களில் டிசைனை பொறுத்து தயாரிக்கப்பட்ட பாபினுக்கு பொருத்தமான மேண்ட்ரிலை தயார் செய்து தேர்ந்தெடுக்கவும் அல்லது காட்டப்பட்டுள்ளபடி ஒரு உடன் பிளாக்கை தயார் செய்யவும். வைண்டிங் மிஷினில் மேண்ட்ரில் அல்லது உடன் பிளாக்கை கிளாம்ப் கொண்டு டைட் செய்யவும். மேண்ட்ரில் அல்லது உடன் பிளாக்கை டைட்டாக பிடிக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் முறுக்கும் போதும் மெட்டீரியல் லூஸ் ஆகாமல் பார்த்துக் கொள்ளவும். ஃபேஷனர்களின் உதவியுடன் வைண்டிங் மிஷினின் மேண்ட்ரிலை பாபினை டைட்டாக பொருத்தவும். இதனால் பாபின் ஆடாமல் மேண்ட்ரிலுடன் சேர்ந்து திரும்பும். ஃப்ரிஷன் டிரைவ் அல்லது கியரை மாற்றுவதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வைண்டிங் வயர் அளவிற்கு ஏற்ப வைண்டிங் மிஷினின் ஃபீடை அட்ஜஸ்ட் செய்யவும். வைண்டிங் மிஷினின் கைட்ஸின் டிரான்ஸ்வர்ஸ் ஃபீடை அட்ஜஸ்ட் செய்யவும். இதன் மூலம் பைண்டிங்கின் உள்ள பக்கத்தின் நீளம் ஒரிஜினல் காயிலின் அளவிலேயே இருக்கும். ஃபைனல் செட்டிங் தயாராகும் முன் உங்களுக்கு பல ட்ரையல்கள் தேவைப்படலாம். ஒரு லேயர் பேப்பர் அல்லது துணியை பாபின் மீது ஸ்மூத்தாகவும் மடிப்பு இல்லாமலும் கோர் இன்சுலேஷனாக வைக்கவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட வைண்டிங்கின் தொடக்கத்திலும் முடிவிலும் கனெக்டிங் லீட் மற்றும் ஸ்லீவை சால்டர் செய்யவும். பாபினின் ஒரு முனையில் லீட் ஒயரை வைத்து அதை பாபின் ஃபிளெஜ் அவுட்லெட் வழியாக எடுத்து ஸ்லிப் ஆகாமல் நாட் போடவும். வைண்டிங் ஒயர் போதுமான திக்னஸ் கொண்டிருந்தால் கனெக்டிங் லீட் ஒயரின் சால்டரிங் தேவையில்லை. வைண்டிங்கை தொடங்கி ஒரிஜினல் போலவே பாபினுக்குள் காயில் லென்த் உள்ளதா என்பதை சரிபார்க்க குறைந்தபட்சம் ஒரு லேயரையாவது முடிக்கவும். இல்லையெனில் டிரான்ஸ்வர்ஸ் ஃபீடை ரீஅட்ஜஸ்ட் செய்யவும். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட டேட்டாவின் படி ஒவ்வொரு லேயரிலும் தேவையான இன்சுலேஷன் மற்றும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான டர்ன்ஸ்களை வழங்கும் வகையில் ஒவ்வொரு லேயராக தொடங்கி தொடரவும். குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான டர்ன்ஸ் சுற்றப்பட்ட பிறகு என் லீடை சால்டர் செய்து பாபின் ஃபிளெஜ் அவுட்லெட் வழியாக வெளியே எடுக்கவும். ஒரு காயிலில் பல மடங்கு வைண்டிங் இருந்தால் ஒருபோதும் வயரை வெட்ட வேண்டாம். அதற்கு பதிலாக நீளத்தை ஒரு லாங் லூப்பாக மடித்து வைண்டிங்கை தொடர ஒயரை எடுத்துச் செல்லவும். காயிலுக்கு வெளியே லூப்டு ஒயர் பார் செய்யப்பட்டு கனெக்ட் செய்யப்படலாம். பிரைமரி வைண்டிங்கை ஆய்வு செய்த பிறகு எடுக்கப்பட்ட டேட்டாவின்படி போதுமான அளவு இன்சுலேஷன் மூலம் வைண்டிங்கை ராப் செய்யவும். பொருத்தமான செகண்டரி வைண்டிங்கை தேர்ந்தெடுத்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட டேட்டாவை சரிபார்த்து பிரைமரி சைடில் செய்வதைப் போலவே வைண்டிங்கை தொடரவும்.
டிரான்ஸ்ஃபார்மரில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செகண்டரி வைண்டிங் அல்லது டேப்டு வைண்டிங் வழங்கப்படலாம். வைண்டிங்கின் முடிவில் வைண்டிங்கின் மீது இன்சுலேஷனை டைட்டாக ராப் செய்து பைண்டிங் செய்யவும். வைண்டிங் முழுவதையும் பைண்டிங் கவர் செய்ய வேண்டும். கிரீசஸ் இல்லாமல் இருக்க வேண்டும் மற்றும் பிளாஞ்சின் காயில் டிஸ்க்கு அப்பால் நீட்டிக்கொண்டிருக்கும். லீடின் சரியான முடிவுக்காக காயிலை பரிசோதித்து டெம்ப்ளேட் மற்றும் எடுக்கப்பட்ட டேட்டாவை பயன்படுத்தி அளவை சரிபார்க்கவும். மல்டிமீட்டரை பயன்படுத்தி கண்டினியூட்டி மற்றும் ஷார்ட் சர்க்யூட்டுக்கு வைண்டிங்கை சோதிக்கவும். மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மோடில் செட் செய்து அதை பிரைமரி வைண்டிங்க்கு இடையில் வைக்கவும். அதாவது ஸ்டார்டிங் மற்றும் எண்டிங் டெர்மினல் மற்றும் ஸ்டார்டிங் மற்றும் டேப்பிங்க்கு இடையில் உள்ள செகண்டரி வைண்டிங்க்கு இடையில் வைக்கவும். பீப் சவுண்டில் கண்டினியூட்டி உள்ளதை உறுதி செய்யவும். ஷார்ட் சர்க்யூட்டை சோதிக்க மல்டிமீட்டர் ப்ராப்ஸை பிரைமரி மற்றும் செகண்டரி டெர்மினலுக்கு இடையே ஒவ்வொன்றாக வைத்து பீப் சவுண்ட் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். டிரான்ஸ்ஃபார்மர் கோர் ஸ்டாக்கிங். இரண்டு பக்கத்திலிருந்தும் பாபினுக்குள் ஒரு லேமினேஷனை இன்சர்ட் செய்யவும். ரைட் ஹேண்ட் சைடு லேமினேஷனை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து இன்சர்ட் செய்யப்பட்டதற்கு கீழே வைக்கவும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பீஸின் ஃப்ரீ எண்டில் லேமினேஷனை வைக்கவும். ஐயில் உள்ள ஸ்லாட் ரைட் ஹேண்ட் சைடில் தொடர்புடைய ஸ்லாட் லேமினேஷனுக்கு மேலே இருப்பதை உறுதி செய்யவும். லேமினேட் செய்யப்பட்ட அசெம்பிளி ஃப்ளஷ் மற்றும் பிளாட்டாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஷேப்டு லேமினேஷனை எதிர் பக்கத்திலிருந்து இன்சர்ட் செய்யவும். இது பாபினில் இறுக்கமாக பொருந்துகிறது என்பதை உறுதிப்படுத்தவும். ஷேப்டு லேமினேஷனை பொசிஷனில் வைக்கவும். ஃபர்ஸ்ட் லேமினேஷனில் இது பிளாட்டாக இருப்பதை உறுதி செய்யவும். அதேபோல் லேமினேஷனை எந்த கேப்பும் இல்லாமல் ஆல்டர்னேட்டாக இன்சர்ட் செய்யவும். அனைத்து குறிப்பிட்ட அளவு லேமினேஷனும் இன்சர்ட் செய்யப்பட்டால் அசெம்பிளி சரியான டைமென்ஷனுக்கு கொண்டுள்ளது. லூஸான லேமினேஷன் முதல் கரெக்டான இன்டர்போலேட்டட் லேமினேஷன் வரை. ஒரிஜினலில் உள்ளதைப் போலவே டாப் மற்றும் பாட்டம் கிளாம்ப் பிளேட்டை அசெம்பிளில் பொருத்தவும். லேமினேஷனில் உள்ள கோர் ஸ்லாட்டை அலைன் செய்வதில் குறிப்பாக கவனம் செலுத்துங்கள். ஃபிக்சிங் போல்ட் எளிதில் இன்சர்ட் செய்யப்பட முடியும் என்பதை உறுதிப்படுத்தவும். கிளாம்ப் பிளேட் வழியாக ஃபிக்சிங் போல்ட்டை தள்ளவும். குறிப்பிட்ட ஃபேஷனரை பயன்படுத்தி மற்றும் அசெம்பிளை டைட் செய்யவும். டிரான்ஸ்ஃபார்மரை ஏர் ட்ரை வார்னிஷில் டிப் செய்து ட்ரைன் செய்வதன் மூலம் வார்னிஷ் செய்யவும். லீட் அவுட் ஒயரின் மீது குறிப்பிடப்பட்ட இன்சுலேஷன் ஸ்லீவை பொருத்தவும். குறிப்பிட்ட டெர்மினல் போர்டை பொருத்தி ஒவ்வொரு லீட் அவுட்டையும் குறிப்பிட்ட ஹோல் வழியாக செலுத்தவும். எல்லா ஸ்லீவ்டு லீடும் கரெக்டாக பொசிஷன் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். ஒவ்வொரு ஹோலிலும் எல்லா ஸ்லீவ்டு லீடும் முடிவடைகின்றன என்பதை, அதாவது டெர்மினல் போர்டில் பேர் லீட் தெரியவில்லை என்பதை சரிபார்க்கவும். டெர்மினல் போர்டை பொசிஷனில் வைக்கவும். டெர்மினல் போர்டை குறிப்பிட்ட ஸ்டட்ஸ் கொண்டு பாதுகாப்பாக கட்டவும். டெர்மினல் போர்டு மற்றும் கோர் ஆகியவற்றுக்கு இடையில் எந்த லீடும் சிக்கவில்லை என்பதை சரிபார்க்கவும். ஒவ்வொரு லீட் ஒயருக்கும் அதன் சால்டரிங் டேக்கும் இடையில் ஸ்பெசிஃபைடு மெக்கானிக்கல் ஜாயிண்டை உருவாக்கவும். ஒவ்வொரு ஜாயிண்டையும் சால்டர் செய்து சர்ப்ளஸ் ஒயர் எண்டை கட் ஆஃப் செய்யவும். பிரைமரி மற்றும் செகண்டரி வைண்டிங்கில் கண்டினியூட்டி உள்ளதா என மெக்கர் மூலம் சோதிக்கவும். பிரைமரி மற்றும் செகண்டரி வைண்டிங் ரெசிஸ்டன்ஸை அளந்து பதிவு செய்யவும். வைண்டிங் மற்றும் ஃப்ரேமுக்கு இடையே உள்ள இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை அளந்து பதிவு செய்யவும். டிரான்ஸ்ஃபார்மரின் பிரைமரி வைண்டிங்கை ரேட்டட் வோல்டேஜுடன் கனெக்ட் செய்யவும். செகண்டரியை ஓப்பனாக வைத்து பிரைமரி மற்றும் செகண்டரி வோல்டேஜை சோதிக்கவும். அதை டேபுலேஷனில் பதிவு செய்யவும். கோரின் வைப்ரேஷன் சவுண்டை கவனிக்கவும். அது அப்நார்மலாக இருந்தால் ஸ்டாம்பிங்கை டைட்டன் செய்யவும். காயிலின் டைட்னஸையும் சரிபார்க்கவும். டிரான்ஸ்ஃபார்மரை பொருத்தமான லோடுடன் கனெக்ட் செய்யவும். இதனால் ஃபுல் லோடு கரண்ட் செகண்டரி வழியாக செல்கிறது. லோடில் வோல்டேஜ் மற்றும் கரண்ட்டை பதிவு செய்யவும். டிரான்ஸ்ஃபார்மரை தொடர்ந்து 8 மணி நேரம் ஃபுல் லோடில் வைக்கவும். தொடுவதன் மூலம் வைண்டிங் மற்றும் கோரின் டெம்பரேச்சரில் ஏற்படும் மாற்றத்தை கவனிக்கவும். டெம்பரேச்சர் உயர்வு கிளாஸ் ஆஃப் இன்சுலேஷனுக்குள் இருந்தால் டிரான்ஸ்ஃபார்மர் ஓகே ஆகும். வைண்ட் செய்த பிறகு டிரான்ஸ்ஃபார்மரை சோதித்தல். பின்வரும் டேட்டாவை சேகரிக்கவும். அவுட்புட் பவர் மற்றும் ஃப்ரீக்வன்சி, இன்புட் மற்றும் அவுட்புட் வோல்ட், டியூட்டி ரேட்டிங், இன்டர்மிட்டன்ட் அல்லது கண்டினியூஸ் மற்றும் சரிபார்க்கவும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களால் பின்வருவற்றை செய்ய முடியும் என்று நம்புகிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் கோரை டிஸ்மேண்டில் செய்து பிரைமரி மற்றும் செகண்டரி வைண்டிங்கான வைண்டிங் வயரின் அளவு கண்டறிதல். பாபின் மீது பிரைமரி மற்றும் செகண்டரி வைண்டிங்கை சுற்றுதல். கோரை அடுக்கி டெர்மினல் போர்டில் வைண்டிங் எண்டை நிறுத்துதல். டிரான்ஸ்ஃபார்மரின் இன்சுலேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ மற்றும் பர்ஃபார்மன்ஸ் ஆகியவற்றை சோதித்தல். இத்துடன் சிறிய டிரான்ஸ்ஃபார்மரை வைண்டிங் செய்வதற்கான பயிற்சி முடிவடைகிறது. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த பயிற்சியில் சந்திப்போம்.